லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய முயற்சி செய்தது. ஆனா கங்குவா திரைப்படத்த லைக்கா நிறுவனத்தால் ஓவர்டேக் பண்ண முடியவில்லை. சொல்லப்போனா விடாமுயற்சி திரைப்படத்தால் ஓவர்டேக் பண்ண முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாவும் அமைந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சொல்லப்போனால் சூர்யா ரசிகர்கள் தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களே இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனம் பெற்றதா, நெகட்டிவான விமர்சனம் பெற்றதா, கலெக்ஷன் பண்ணது, அது எல்லாமே வேற கதை. ஆனால் திரையரங்குகள் எண்ணிக்கை, இந்த திரைப்படத்தை தமிழக திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத, வரலாறு காணாத திரையரங்க எண்ணிக்கையோடு கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி என்ன வரலாறு காணாத திரையரங்குகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படத்தை உலகம் முழுவதும் 10,000 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டுமே 1000 ஸ்க்ரீன் கவுண்ட் கங்குவா திரைப்படத்துக்கு கிடைத்தது. அதுக்கப்புறமா நார்த் இந்தியாவில் 3000 ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைச்சது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் 5000 இருந்தது. அதுக்கப்புறமா சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் 1000 ஸ்க்ரீன் கவுண்ட்டாக இருந்தது. மொத்தமாக உலகம் முழுவதும் 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக கங்குவா திரைப்படக்குள்ளே இந்த திரைப்படத்தை கரெக்டாக 12,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தாங்க. ஆனால் 12,000 ஸ்க்ரீன் சாத்தியம் இல்லாததால் 10,000 ஸ்க்ரீன் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த ஒரு ரெக்கார்டை எப்படியாவது பிரேக் பண்ணிட வேண்டும் அப்படிங்கிற முயற்சி லைக்கா நிறுவனம் இருந்தது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் எப்படியாவது பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயம் இப்போ சாத்தியமில்லாத ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கங்குவா திரைப்படம் 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. விடாமுயற்சி தமிழகத்தில் 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கான மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள், ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் கிடைத்தது. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் கேட்டப்ப அந்த மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நார்த் இந்தியாவில் 3 பெரிய திரைப்படங்கள் வெளியாவதால், ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு நாங்கள் மல்டிப்ளெக்ஸ் ஒதுக்கிட்டா இந்த திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். அதனால் நாங்கள் மல்டிப்ளெக்ஸ் ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மல்டிப்ளெக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டால் எஸ் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அந்த மல்டிப்ளெக்ஸ் ஒதுக்காததால் நார்த் இந்தியாவிலேருந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் 1000க்கும் கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திரைப்படத்தோட ஓவர்சீஸோட ஸ்க்ரீன் கவுண்ட்டும் கங்குவா திரைப்படத்தோட கம்மி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸில் 5000 ஸ்க்ரீனில் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் இந்த திரைப்படம் 3D திரைப்படம், அதனால் 5000 ஸ்க்ரீனில் கிடைச்சது. ஸோ விடாமுயற்சி 3D திரைப்படம் இல்லாததால் 5000 ஸ்க்ரீன் ஓவர்சீஸில் கிடைக்கவில்லை. வெறும் 1000 1200 ஸ்க்ரீன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்க்ரீன் கவுண்ட் தான். மொத்தமாக விடாமுயற்சி திரைப்படம் 5000க்கும் மேலே உலகம் முழுவதும் ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன் கவுண்ட்டு தான். ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்திட்ட அப்புறமா இது இன்னும் மிகப்பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்டாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி இந்த திரைப்படம் ரிவ்யூ வரப்போகிறது, பப்ளிக் இந்த திரைப்படத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், அது எல்லாமே வைத்து தான் நாம் கணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சி திரைப்படத்தோட கலெக்ஷனை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய முயற்சி செய்தது. ஆனால் கங்குவா திரைப்படத்தை லைக்கா நிறுவனத்தால் ஓவர்டேக் பண்ண முடியவில்லை. சொல்லப்போனால் விடாமுயற்சி திரைப்படத்தால் ஓவர்டேக் பண்ண முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாகவும் அமைந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சொல்லப்போனால் சூர்யா ரசிகர்கள் தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களே இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனம் பெற்றதா, நெகட்டிவான விமர்சனம் பெற்றதா, கலெக்ஷன் பண்ணது, அது எல்லாமே
எல்லாமே வேறு கதை. ஆனால் வந்து திரையரங்குகள் எண்ணிக்கை, இந்த திரைப்படத்தை தமிழக திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாத வரலாறு காணாத திரையரங்க எண்ணிக்கையோடு வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி என்ன வரலாறு காணாத திரையரங்குகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து உலகம் முழுவதும் 10,000 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டுமே 1000 ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வந்து கிடைத்தது. அதுக்கப்புறமா நார்த் இந்தியாவில் வந்து 3000 ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமா ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து 5000 வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மட்டுமே வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து 1000 ஸ்க்ரீன் கவுண்ட்டாக வந்து இருந்தது. மொத்தமாக வந்து உலகம் முழுவதும் 10,000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து கங்குவா திரைப்படக்குள்ளே வந்து இந்த திரைப்படத்தை வந்து கரெக்டாக வந்து 12,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் 12,000 ஸ்க்ரீன் வந்து சாத்தியம் இல்லாததால் வந்து 10,000 ஸ்க்ரீன் வந்து கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து இந்த ஒரு ரெக்கார்டை வந்து எப்படியாவது பிரேக் பண்ணிட வேண்டும் அப்படிங்கிற முயற்சி வந்து லைக்கா நிறுவனம் வந்து இருந்தது. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் எப்படியாவது பிரேக் பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இருந்தது. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படம் வந்து 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. விடாமுயற்சி வந்து தமிழகத்தில் வந்து 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கான மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள், ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்து கிடைத்தது. ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் வந்து கேட்டப்ப அந்த மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் நார்த் இந்தியாவில் வந்து 3 பெரிய திரைப்படங்கள் வந்து வெளியாவதால் ஸோ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு நாங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒதுக்கிட்டா இந்த திரைப்படங்களுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டமாகிவிடும். அதனால் வந்து நாங்கள் மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மல்டிப்ளெக்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டால் எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அந்த மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒதுக்காததால் நார்த் இந்தியாவிலேருந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து 1000க்கும் கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்தோட ஓவர்சீஸோட ஸ்க்ரீன் கவுண்ட்டும் வந்து கங்குவா திரைப்படத்தோட கம்மி தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓவர்சீஸில் 5000 ஸ்க்ரீனில் வந்து கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் வந்து இந்த திரைப்படம் 3D திரைப்படம், அதனால் வந்து 5000 ஸ்க்ரீனில் வந்து கிடைச்சது. ஸோ விடாமுயற்சி 3D திரைப்படம் இல்லாததால் வந்து 5000 ஸ்க்ரீன் வந்து ஓவர்சீஸில் வந்து கிடைக்கவில்லை. வெறும் வந்து 1000லிருந்து 1200 ஸ்க்ரீன் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்க்ரீன் கவுண்ட் தான். மொத்தமாக வந்து விடாமுயற்சி திரைப்படம் 5000க்கும் மேலே உலகம் முழுவதும் ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன் கவுண்ட்டு தான். ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படத்துக்கு வந்து பாசிட்டிவ் விமர்சனம் வந்து கிடைத்திட்ட அப்புறமா வந்து இது வந்து இன்னும் மிகப்பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்டாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி வந்து இந்த திரைப்படம் வந்து ரிவ்யூ வரப்போகிறது, பப்ளிக் வந்து இந்த திரைப்படத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள், அது எல்லாமே வைத்து தான் வந்து நாம் வந்து கணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, விடாமுயற்சி திரைப்படத்தோட கலெக்ஷனை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ